தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே ஜெராக்ஸ் கடை உரிமையாளர் ஒருவரின் தற்கொலை வழக்கில் அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள சிலமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமண ராஜா. மனைவி மற்றும் 3 வயது மகனுடன் வசித்து வந்த இவர் அதே பகுதியில் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென தனது வீட்டிற்குள் வைத்து லட்சுமண ராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லட்சுமண ராஜாவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்த முயன்ற நிலையில் உடலை ஒப்படைக்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து லட்சுமண ராஜாவின் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போடி தேவாரம் நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் தொடர்ந்ததால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சாலையை ஸ்தம்பித்து போனது. விசாரணையில் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் லட்சுமண ராஜாவின் கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க வந்தபோது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் அப்பெண்ணின் செல்போனுக்கு லட்சுமண ராஜா சில ஆபாச செய்திகளை அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. இதையறிந்த பெண்ணின் உறவினர்கள் லட்சுமண ராஜாவை கடைக்குள் புகுந்து தாக்கியதாகவும் தெரிகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த லட்சுமண ராஜா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் பெண்ணின் உறவினர்கள் 7 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.